ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல சுவையான அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவல் லட்டு செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான வெள்ளை அவல் நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 7-8 பாதாம் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறுற வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு அவல் வறுக்க தேவையில்லைங்க. லைட்டாக சூடு ஏற அளவுக்கு நம்ம அவல் நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி நான் கெட்டி அவல் சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட லேஸ் அவல் இருந்தால் கூட நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்ல ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தேங்காவை வறுத்து எடுத்து செய்யும்போது நமக்கு லட்டு ஒரு 4-5 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் துருவலையும் தனியாக வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. இது கூட ஒரு 1/2 கப்பிலேருந்து 3/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். நான் உருண்டை வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கொதிக்க வச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம அவல் நல்லா வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அவல் நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க அரைக்கணும். இதுவும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியில் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வர டைமில் நம்ம கேஸ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவல் நல்லா உடனே தண்ணி இழுத்து உடனே நமக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அவல் லட்டில் வெல்லம் கரைச்சி வடிகட்டி சேர்த்து செஞ்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவல் அரைச்சோம்ல, அதுக்கு அடுத்ததாக நம்ம துருவின தேங்காய் அரைச்சோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம அரைச்சோம்னா நம்ம லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் வெல்லம் பயன்படுத்தாமல் நாட்டு சக்கரை சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா அப்படியே டைரெக்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு லட்டு பிடிக்க வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக நெய்யில் முந்திரி வறுத்துட்டு லட்டில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சூடு கைக்கு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அவல் லட்டு ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 5-6 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல லட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக அவல் லட்டு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே அவல் லட்டு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் அவல் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.